அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக 17வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய கொடிகளை ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி, ஆதரவற்ற வியாபாரிகளுக்கு, நலிந்த வியாபாரிகளுக்கு உதவி செய்யுங்கள், ஆதரவற்ற இல்லங்களுக்கு உணவு கொடுங்கள், மருத்துவமனைக்கு சென்று நோயாளியை விசாரித்து உதவி செய்யுங்கள் என்று தலைவர் பேராசிரியர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடசென்னை மேற்கு மாவட்டம் இறுதியாக ஒரு அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய தலைவர், கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய அன்பு சகோதரர் குணங்குடி மொய்தீன் பாய் அவர்களை, வரவேற்புரை ஆட்டியிருக்கின்ற குளத்தூர் நசீர் பாய் அவர்களை, முகமது ஹிலால் அவர்களை, காஜா மொய்தீன் அவர்களை, உஸ்மான் அலீல் அவர்களை, நசுருதீன் பாய் அவர்களை, முகமது தமீம் அவர்களை, புதுமுடம் அனீஸ் அவர்களை, பல்வேறு கட்ட நிர்வாகிகளை, எனக்கு முன்பாக சிறப்புரையாற்றியிருக்கின்ற தாய் கழகத்தினுடைய நிறுவனர் அன்புக்குரிய அத்தா அவர்களை, தலைமை நிலைய செயலாளரும் இந்த பகுதியுடைய பொறுப்பாளருமான அன்புக்குரிய சகோதரர் ஜெனுலாப்தீன் அவர்களை, கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளரும் தலைமை கழக பேச்சாளரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பணி செய்து வருகின்ற அன்புக்குரிய சகோதரர் பாருக் அவர்களை, இறுதியாக உரையாற்றக்கூடிய பாருக் அவர்களை, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சலீம்கான் உள்ளிட்ட பல்வேறு கட்ட நிர்வாகிகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருகிற 27ஆம் தேதி வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னை உள்பட தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி அறிவித்திருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து சமூக மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகின்ற ஒரு கட்சியாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். வகுப்பு திருத்த சட்டம், இந்த வகுப்பு திருத்த சட்டம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை எனக்கு பின்பாக வரக்கூடிய பள்ளி பாருக் அவர்கள் சொல்வார்கள். அவர் பேசுவதை நான் தீர்மானிக்கவில்லை, இருந்தாலும் அவள் உரையில் இதை இணைத்துக் கொள்வார் என்று நினைக்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையில் இல்லாமல் இருக்கலாம், சட்டமன்றத்தில் குறைவாக இருக்கலாம், மாமன்றத்தில் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம். ஆனால் மக்கள் சேவையில், தமிழ்நாட்டுடைய உரிமைகளுடைய பிரச்சனையில் களத்திலே நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்தினுடைய நாடி துடிப்பை எல்லாம் பார்த்து சமூகத்தினுடைய பொது எதிரியாக இருக்கக்கூடிய, இந்திய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய மக்களுக்கே கொள்கை எதிரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதைவிட கொள்கை எதிரியாக இருக்கக்கூடியது RSS, பிஜேபி. எங்க பார்த்தாலும் மும்முனை கல்விதான் வேண்டும், அதை நீங்க செய்யவில்லை என்று இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நிதி தரமாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதை அங்கு வைக்கக்கூடிய நாம் உள்பட இந்தியா கூட்டணி அரசை மிரட்டுகிறார்கள். அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் போராடி வருகிறது. இதுக்கு முன்பாக தாமரத்தை ஐயா ஆசிரியருடைய தலைமையில் மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம். அதோடைய நிலைப்பாடு நம்மளுக்கு என்ன என்று சொன்னால், மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் பேராசிரியருடைய எடுக்கக்கூடிய முடிவு, அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு
திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் நாம் பங்கெடுத்து தம்முடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டோம். தொடர்ச்சியாக தெரிவிப்போம். மும்முனை கொள்கை, கல்விக் கொள்கை கூடாது, தமிழும் ஆங்கிலம் 2 முறை கல்விதான் நம்மளுக்கு வேண்டும் என்றுதான் நம்முடைய குரலாக இருக்கின்றது. திமுகவுடைய குரலாகவும் இருக்கின்றது. மேலோட்டமாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை நாம் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள், அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அல்ல, நாட்டுடைய விடுதலையினுடைய தலைவர். எப்படி காந்தி ஒரு தலைவரோ, இந்திய தேசத்தினுடைய விடுதலை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றாரோ, எப்படி பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் பார்க்கப்படுகின்றார்களோ, அரசியலில் எந்த விதமான அதிகாரத்தையும் ஈடுபடாமல் தன்னுடைய சமூகத்தினுடைய பொதுமக்களுடைய கோரிக்கை மட்டுமே நாடாளுமன்றத்தை எடுத்துரைத்து மறைந்த மிகப்பெரிய ஒரு தலைவர் கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவர்கள். அவர் சொல்லுகிறார், இதேபோல் ஒரு இந்திய எதிர்ப்பு பிரச்சனையில் இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவாக இந்திக்கு எதிராக நின்று களமாடுகிறார். எப்படி என்று சொன்னால், அரசியலில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வகுப்பு திருத்த சட்டத்தை நாம் ஏன் போது அறிவித்திருக்கும் என்று சொன்னால், நம்முடைய மாநில அமைப்பு தலைமை செயலாளர் ஜெயலலிதா சொல்வதை போல சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். அங்கெங்கே மாமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக மாமன்ற உறுப்பினர்கள் அங்கு இருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு எங்களிடத்தில் நம்மிடத்தில் ஆள் இல்லை. அந்த கவலை இருந்தது. ஆனால் அந்த கவலை இப்போது கொஞ்சம் மாறி இருக்கிறது என்னை போன்ற சகோதரர்களுக்கு. ஏனென்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் எங்களை அடித்தால் நமக்குத்தான் வழி தெரியும், நம்ம தான் அணுக வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு விரோதமான ஒரு அரசியல் கட்சி என்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணிகள் வலிமையாக உறுதியாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட வலிமையான உறுதியான அவர்கள் எடுத்துரைக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதநேய மக்கள் கட்சியுடைய தோழர்களுடைய கருத்துக்களை எப்படி நாடாளுமன்றத்தில் பேசுவார்களோ அதே போலதான் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் பல பேரை சொன்னார். என்னை பொறுத்தவரைக்கும் வழக்கறிஞர் தான் நாடாளுமன்றத்தை சென்றிருக்க வேண்டும், தலைவர் தான் சட்டமன்றத்தில் இருந்து விட்டார். வருங்காலத்தில் அவர் எப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறார் என்று பார்ப்போம். ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்றார் என்று சொன்னால், என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வருகின்றார்கள், கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றார்கள். முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரார்கள், அப்பொழுது எதிர்கட்சி எதிர்க்கின்றார்கள். காஷ்மீரை 3ஆக பிரிக்கின்றார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். காஷ்மீரை 3ஆக பிரிக்கின்றார்கள். நாடு விடுதலைக்கு முன்பாக, விடுதலை அடைவதற்கு முன்பாக, ஒரு நாளுக்கு முன்பாக ஒரு நாடு பிரிந்து போகலாம். பிறகு காங்கிரஸ் இந்தியா என்று சொன்னால் இந்திரா, இந்திரா என்று சொன்னால் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் எதிரிகளை நிலைகுலைய வைக்கின்றார் இந்திரா காந்தி அவர்கள். எப்போது நம்ம பாகிஸ்தான் நம்மளுக்கு ஆபத்தாக இருக்கிறது, ஆகையால் பாகிஸ்தானை 2ஆக உடைக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் ஒரு நாட்டில் முஜிபுர் ரஹ்மான் உருவாக்கி அவருக்கு புரட்சியாளர் பட்டத்தை கொடுத்து நாளை விடுதலை அடைந்து விட்டார், இந்திய ராணுவத்தை உள்ளே அனுப்பி. ஆனா நம்மால் என்ன பண்ணா தெரியுமா, மோடி காஷ்மீரை 3 ஆக்கி விட்டார். காஷ்மீர் ஒரு தனிநாடு, அப்படித்தான் வாக்களிக்கப்பட்டு இந்தியாவில் இணைத்தார்கள். பிறகு மாநில அந்தஸ்து கொடுத்தார்கள். இப்படி யூனியன் பிரதேசமாக பாண்டிச்சேரி போல் மாற்றிருக்கார் என்று சொன்னால், தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை தான் நாடாளுமன்றத்தில் இயக்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் மோடியும் அமித்ஷா செய்கிறாரா? மோடியும் அமித்ஷாவெல்லாம் வெளி பார்வைக்கு. ஆனா உள்பார்வை என்ன என்று சொன்னால், RSS உடைய இயக்கத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய, தலைவராக இருக்கக்கூடிய, இந்தியாவின் நிழல் அதிபராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் தான் இந்தியாவை ஆளுகின்றார். RSS உடைய அஜெண்டா இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும். பேரு போனா வெளியில சொல்லுவான், திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க என்று சொல்வார்கள். ஆனால் RSS உடைய அஜெண்டா என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதுதான். அதைத்தான் தடுப்பதற்கான யுத்தியத்தான் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி அவருடைய தலைவர் பேராசிரியர் முன்னெடுத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், தங்களுடைய கருத்துக்களை எதிர்கட்சி இந்தியா கூட்டணியில் போய் இணைகின்றோம். நினைத்து பாருங்கள். நான் அடிக்கடி எல்லா மேடையும் இதே மேடையில் சொல்லியிருக்கிறேன்.
எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. எப்படிப்பட்ட கட்சி மனிதநேய மக்கள் கட்சி? யாராவது இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சூழல் இருந்தா சிந்திச்சு பாருங்க. கொரோனாவில் இறந்தா அம்மா இறந்தா மகன் பார்க்க முடியாது, மகன் இறந்தா தாய் பார்க்க முடியாது, கணவன் இறந்தா மனைவி பார்க்க முடியாது, குடும்பத்தில் யார் இருந்தாலும் யாரும் பார்க்க முடியாது, தூக்கி வீசும் உடல்களை. ஆனால் தன்னுடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய தாய் கழகம் இணைந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டில் மட்டும் கொரோனா 10,000க்கு மேற்பட்டவர்களை நல்லடக்கம் செய்த ஒரு மாபெரும் அமைப்பு இந்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய கழகம். செத்த பிணத்தை நேசிச்சிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வெள்ளப்பெருக்கு என்று சொன்னால், இயற்கை சீற்றம் என்று சொன்னால், காவிரி பிரச்சனை என்று சொன்னால், மீனவ பிரச்சனை என்று சொன்னால், மீத்தல் பிரச்சனை என்று சொன்னால், குடும்ப பிரச்சனை என்று சொன்னால், அனைத்துக்கும் முன்னோடியாக நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர் வாழாக அவர்களுக்கு முன்பாக நின்று களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பாக கட்சியாக நம்முடைய கட்சி இருக்கின்றது. ஆனா வாய்ப்பு கொடுக்கல. ஆனா வாய்ப்பு நமக்கு இருக்குது. நம்மளை பத்தி எவனுமே பேச முடியாது. ஏன் பேச முடியாது தெரியுமா? கொள்கை எதிரியே கொள்கையால் எதிர்கொண்டது ஒரே கட்சி, ஒரே இயக்கம் யார் என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி தான். வேற எவனும் நம்மளை பத்தி பேச முடியாது. நாடாளுமன்றத்தில் முதல் நாடாளுமன்றம் 2019 அந்த நாடாளுமன்றத்தில் கேட்கிறான், வாய்ப்பு கொடுக்கல திராவிட முன்னேற்ற கழகம். எங்காவது பேசுவான், நீங்க போங்க பாத்துக்கலாம் தடை விட்டாரு. சரி ரைட் விட்டாச்சு. கூப்பிடா ஒருத்தன் 3 சீட்டு தர்றேன், உனக்கு எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்றான். மத்திய சென்னை தர்றேன், ராமநாதபுரம் தர்றேன், வேலூர் தர்றேங்கிறான். நாங்க வேணாம்னு விழுப்புரத்தில் முடிவு எடுத்துட்டோம். எங்களுடைய தலைவர் பேராசிரியர் உத்தரவு போட்டார், எங்களுக்கு வேணாம். ஏத்தாளர்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் கொதிக்கிறாங்க. ஒரு வலிமையான ஒரு இயக்கம், வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. முஸ்லீம்களை மொத்த பேரும் நம்மளை ஓட்டு போட நம்ம வளர்க்க மாட்டோம். மனிதநேய மக்கள் கட்சியில் எவ்வளவு பேர் இருக்கிறான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள். வியாபாரிகள் இருக்கிறாங்க, நாங்க கொடுத்த ரத்த கொடை கொடுத்திருக்கோம் அவங்க இருக்கிறாங்க, கழகமும் கட்சியும் செய்த அந்த சேவைமா ஈர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அதனால தளபதி அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்கள் மாற்று சிந்தனை உள்ளவர்களை கூட நல்லடக்கம் செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு நான் சலிட்டு அடிக்கிறேன் என்று சொன்னேன். பிஜேபி கூட நம்ம அடக்கம் செய்கிறோம் சொல்றாரு. அப்படிப்பட்ட மக்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தார்மீக கொள்கை எதிரியை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையான இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு வேலை செய்யறோம், ஃப்ரீயா வேலை செய்யறோம், ஒண்ணுமே இல்லாம ஃப்ரீயா வேலை செய்யறோம். நாங்க வலிச்சது என்ன இப்படி பண்ணிட்டாங்க, கோபம் வந்தது, வேகம் வந்தது. ஆனால் நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் பேசினார், அண்ணன் எழுச்சி தமிழர் பேசினார். எப்படி பேசினார்னா, ஒரு கல்லூரிக்குள்ள ஒரு ஹிஜாப் போட்ட தாய்மார்கள் புரிந்து கொள்ளும் எவ்வளவு உறுதியா நம்ம ஹிஜாப்பை பின்பற்றணும் என்பதற்காக இந்த தாய்மார்கள் உறுதியோட நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். ஹிஜாப் அணிந்து அவங்க என்ன செய்யறாங்க, கல்லூரிக்கு உள்ள போறாங்க. ஒரு சிங்கப்பெண், இந்தியாவில் சிங்கப்பெண்ணாக பார்க்கப்படுகின்ற ஒரு பெண் போறாங்க உள்ள. அங்க சங்கி பயிலுக்கு ஏபி பசங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவனுக்கு எவ்வளவுமே தெரியாது. ஒரு கோஷம் போடுறாங்க. நம்ம என்ன செய்வோம், 3 மணிக்கு பிள்ளையார் ஊர்ல வரும், கொண்டைகளை கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு பிள்ளை இந்த பக்கம் பக்தியில ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோஷத்தை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி. ஒரு 50-100 பேர் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அது புர்கா போட்டு ஒத்த புள்ள சிங்கப்பெண். அது பாக்குது, என்ன இவங்க லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காலேஜுக்குள்ள வந்து காலேஜில் வாத்தியார் வேற எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. உடனே என்ன செஞ்சிருச்சு, அவங்கள ஒரு மேட்டர் மாட்டிருச்சு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போயிடுச்சு உள்ள. ஒரே மேட்டர் முடிஞ்சு. சரிட்டா வாத்தியாரா வெளியே வந்து எல்லாத்தையும் பழக்கி விட்டான். அன்னைக்கு நாடாளுமன்றம் நடக்குது. நாடாளுமன்றத்தில் எழுச்சி தமிழ் எந்திரிச்சு பேசுறார். இந்த அரசு இந்திய மக்கள், ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக இருக்கிறது. பிஞ்சு நெஞ்சில் நெஞ்ச கலக்காதீர்கள். பள்ளி மாணவர்களுடைய குழந்தைகளில் நீங்கள் தவறான சிந்தனையை புகுத்தாதீர்கள். உங்க சங்கிகளுக்கு எதிராக நான் போராடுவேன் இறுதி வரை. நான் இந்த சிங்க பெண் கூட தான் நிற்பேன், அந்த கல்லூரி பெண்கள் பின்னதா நிற்பேன் சொல்லிட்டு அவர் கோஷத்தை போடுறார். என்ன கோஷம் தெரியுமா, அல்லாஹ் ஜெய் பீம்
அல்லாஹ் அக்பர் சொல்ற எழுச்சி தமிழர் நாடாளுமன்றத்துல பதிவு அப்படியே இருக்கு. அப்படியே ஒரு ஆறுதல் வந்துச்சு. தயாநிதி மாறன் எந்திரிச்சார். அடுத்து என்னுடைய நண்பன் பரூக் அப்துல்லா எங்கன்னு கேட்கிறார். டிஆர் பாலு கேட்கிறார், எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார். மற்றவங்க கேட்டாலும் தெரியல. இவர் கேட்கிறார், அமித்ஷா பொய் சொல்றாங்க, இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நாட்டை ஆளக்கூடிய மன்றம், வெளிநாட்டினுடைய அனைத்து நிருபர்கள் இருக்கிறோம், உள்நாட்டு நிருபர்கள் இருக்கிறோம், தொலைக்காட்சியில் லைவ் போயிட்டு இருக்கு. நாங்கள் ஒண்ணுமே அவரை வீட்டு சிறையில அடைக்கப்படல. காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், மூத்த அரசியல்வாதி, அவரை நாங்கள் உள்ள கைது செய்யவே இல்ல, வீட்டு சிறையில் நாங்கள் வைக்கல போய் சொல்லிட்டான். மறுநாள் என்ன பண்ணிட்டாரு, உடைச்சு வெளியில வந்து நான் வீட்டு சிறையில தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதை குரல் வெளியே கொண்டு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அதுக்காண்டி சீட்டை விட்டுற கூடாது அடுத்த தடவை. அதே போல அடுத்து இப்ப வகுப்பு திருத்த சட்டம் இறுதியாக நம்முடைய தலைமை கழக பேச்சல் இருக்கிற வகுப்பு திருத்த சட்டத்துல கொண்டு வரலாம். ஒரே உட்கார்ந்தான்னு வச்சுங்களேன், பாய் முஸ்லீம் சட்டம் இதுதான். ஏதோ மோடி அமித்ஷா சொல்ல நினைச்சுக்காதீங்க. RSS உடைய ரகசிய திட்டத்தை நாடாளுமன்ற மூலமா என்ன செய்யறான், அமல்படுத்துறான். எப்படி அமல்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா, வகுப்பு திருத்த சட்டம் அது எதிரிகள் சொத்து, அது தனி. பாகிஸ்தான் மக்கள் விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா, அது மறுபடியும் அவரு சொல்லுவார் அந்த விஷயத்தை. எல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பகுதியை வந்து என்ன செய்யறாங்க, குரல் கொடுக்குறாங்க. இது நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சக்தியாக மாறிவிடும். இது சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு. இதுல திருத்தம் கொண்டு வரணும். போராடுறாங்க. பிச்சை எடுக்கணும். வெளிநாட்டுல மதச்சார்பற்ற நாடு சொன்னதான் பிச்சை கொடுப்பான். அதை வாங்கி இவங்க RSSக்கு செலவு பண்ணலாம். அதுக்காக என்ன செய்யறான்னா, ஒரு கூட்டுக்குழுவை என்ன செய்யறான், நியமிக்கிறான். நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவை நியமிக்கிறான். நியமிச்ச உடனே அதை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்ததுக்கு முன்பாகவே, அது முடிக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க கால அவகாசம் கேட்கிறாங்க. இதை கொடுக்காம என்ன செய்ய, எல்லாத்துக்கும் கால அவகாசம் கொடுப்பாங்க. எதிர்கட்சிகள் அமளி செய்யறாங்க. ஒரு நாடு இருந்தா ஆளுங்கட்சி ஆளும், எதிர்கட்சி கேள்வி கேட்கும், எதிர்கட்சியுடைய குரலை கேட்டு அந்த மசோதாவை திருத்தணும். இதான் நடைமுறை. நாடு விடுதலை அடைந்திருந்து இதான் நடைமுறை. ஆனா என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அவசரமாக இந்த நாடாளுமன்றத்தை ஜனவரி மாசம் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அதை என்ன செய்யறான், முன்மறிஞ்சு கூட்டுக்குழுக்கே தெரியாம அவங்களுக்கு அவகாசம் கொடுக்காம நாளைக்கு நாடாளுமன்றத்தை தாக்கல் செய்ய நைட் அனுப்புறான். அவங்களால படிக்க முடியல. அவங்க என்ன செய்யணும், தாக்கல் செய்யப்பட்டு முன்மொழிஞ்சிருக்கான். வரக்கூடிய என்ன மாசம், மார்ச் மாசம் என்ன செய்யறாங்க, மறுபடியும் கொண்டு வரோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை, நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அமளிக்கு செய்தாலும் அவன் சட்டத்தை ஏற்றான் என்று சொன்னால், அவனுக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இந்த நாட்டில் நீதித்துறையை கைப்பற்றி வைத்து விட்டார்கள். இந்த நாட்டில் வருவாய்த்துறையை கையில வைத்திருக்கிறார்கள், தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள், CBI கையில் வைத்திருக்கிறார்கள், NIA கையில் வைத்திருக்கிறார்கள். அனைத்து வேலைகளை முடித்துவிட்டு முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை ஒழிப்பது அவருடைய ஒரே அஜெண்டாவாக இருக்கிறது. அமித்ஷா சொல்றான், முதல் வாரம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் ஊழலுக்காரர்களுடைய சொத்துக்கள், குறிப்பாக நேரடியாக சொல்ல பார்த்தீங்கன்னா முஸ்லிமுடைய சொத்துக்களை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சொல்றார். உடனே வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வரலாம். வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வருவான். முத்தலாக்கு தடை சட்டத்தில் கொண்டு வருவான். இன்னைக்கு உத்தராகண்ட்ல சோதனை காலகட்டமாக ஒரு புது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். நாம் புரியாம இருக்கிறோம். இங்க வந்தா தான் நமக்கு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தாம்பரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் கடை பிரச்சனை, ரைடு நடந்துகிட்டு இருக்கு. புல்டோஸ் ஒட்டச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். நான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதிகாரிகிட்ட. ஒரு அம்மா இடம் போட்டுக்கிட்டு இருக்கு, காய்கறி வித்துக்கிட்டு இருக்கு. ஆமா, புரியுதா உங்களுக்கு? அது எடுக்கிற வரைக்கும் அது ₹1 விற்குது, 10 ரூபா ஒரு கிலோ வித்துக்கிட்டு இருக்கிறான். அதே போலதான் இஸ்லாமிய சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய ஆபத்தை புரியாம இந்த அம்மா எப்படி இடம் போட்டுக்கிட்டு இருந்ததோ, இந்தியாவில் முஸ்லீம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குறேன்னு சொல்றானே, நம்மளுக்கு அந்த உணர்வுகள் இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம். கூட்டம் MPR NRSக்கு எப்படி மக்கள் அணியணியாக திரண்டமோ அதை விட அதிகமாக இந்த என்ன செய்யணும், வகுப்பு திருத்த சட்டத்துக்கு என்ன செய்யணும், நம்ம போராட்ட களத்தில் இன்று போராடணும். நாட்டுக்கும் இந்தியாவுக்குமே சம்பந்தம் இல்லாதவர்கள். நான் சொல்லல, விடுதலை போராட்டத்தில் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல்லையும் பேஸ்புக்லயும் பார்த்தா
பிஜேபி RSS காரர்கள். பிஜேபியில இப்ப எல்லாருமே நம்மளால சேர்றாங்க. RSS பிஜேபிக்கு ஒரு தனி கொள்கை கிடையாது தெரியுமா? பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்கா? அவனுக்கு ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறானா? RSS உடைய கொள்கை தான் பிஜேபி கொள்கை. அப்ப பிஜேபி RSS உடைய ரெண்டும் இரட்டைக்குழி துப்பாக்கி போல் அவர் செயல்பட்டு இருக்காங்க. நாங்க RSS பயணம் செய்வது பெருமைப்படுகிறேன்னு சொல்றான். 1934 காந்தியை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்த ஒரு தேச விரோத கும்பல் தான் இன்னைக்கு நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கான். யாராவது ஒரு தேச தந்தைய ஒரு நாட்டில் கொண்டுட்டு அந்த நாட்டில் ஆட்சி நடத்த முடியுமா? முயற்சி செய்யறான். பிறகு 44 முயற்சி செய்யறான். பிறகு 1944 முயற்சி செய்யறான். இதுல 48 போட்டு தள்ளிட்டான். அவன் போட்டு தள்ளும் போது உண்மையான ஒரு இந்து பக்தர் யாராவது கொள்ளுவானா? இந்து பக்தர் இவரை விட பக்திமான் ராமன் 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 சொல்லக்கூடியவர் துப்பாக்கியில சுடும்போது தேச விரோதி இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு தேச விரோதி பயங்கரவாத கும்பல் காந்தியை படுகொலை செய்யலாம் என்று சொன்னால், இந்த படுகொலை செய்யும் போது காந்தி சொன்ன வாசகம் என்று சொன்னால் ராம் 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 என்ன செய்யறாரு? செத்து மடிகிற நாட்டு விடுதலைக்காக காந்தி தலைமையில போராடி கொண்டிருக்கின்றார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேச விரோத கும்பல் ஒரு பக்கம் காந்தியை படுகொலை செய்ய முயற்சி பண்ணா 1933 என்ன செஞ்சான்? காந்தியை 34 போடுறான். அதே 34 பாபர் மசூதிக்குள்ள சிலை வைக்குது. உள்ள எங்களுக்கு தான் சொந்தம் ஒரு கும்பல் உள்ள போறான். ரெண்டு ஒரே படம் நடக்குது. எங்கேயாவது தேசத்தினுடைய விடுதலைக்காக முன்னெடுத்து போராடி இருக்கிறானா? தேச விரோத கும்பல் நம்மளை பார்த்து சொல்றான் முஸ்லிம்கள் வந்தேறிகள் என்று. அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, வியாபார பெருமுடைய மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். சின்ன புக்கு தான் வரலாறு நீங்க படிக்கணும். இந்த நாட்டில் 200 ஆண்டு கால வெள்ளனுக்கு எதிராக வீருண்டு இருந்த ஒரே சமூகம், அனைத்து சமூகத்தையும் இணைந்து போராடின ஒரு சமூகம் எதுன்னு சொன்னீங்கன்னா அது இஸ்லாமிய சமுதாயம் தான். தலைமை எடுத்து வேற எந்த சமூகமும் இருக்கின்றார்கள். ஆனால் அதிகமான பங்கெடுத்த சமூகம் இஸ்லாமிய மக்கள் தான். RSS உடைய சங்குவர கும்பல்கள் யாருமே அந்த போராட்டத்தில் என்ன பண்ணல, ஈடுபடல. அவன் சொல்றான் நம்மளை பார்த்து குடியுரிமை நிறுவிங்கிறான், முத்தலாக்கு தடை சட்டம் சொல்றான், காஷ்மீரை 3ஆ பிரிக்கிறான், தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரான். இந்தியாவுடைய அரசியல் சிற்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு சட்டத்தை வகுக்கிறார். இவன் போடல சட்டம். இந்த தேச விரோத கும்பல் அப்பவே ஒரு கட்சிக்குள்ள இன்னைக்கு ஆதரிக்கும் காங்கிரஸ் அன்னைக்கு கிளம்பி நம்ம எதிர்த்தோம். அந்த காங்கிரஸுக்குள்ள புகுந்துவிட்டு இந்த நாடு ஒரு இந்து நாடா தான் இருக்கணும்னு அறிவிக்கிறான், முயற்சி செய்யறான். காந்தி அதுக்கு ஒத்துக்கல, நேரு ஒத்துக்கல. நம்ம ஆளு ஒருத்தர் முஸ்லிம்கள் அந்த விடுதலை போராட்டம் எப்படி சாதாரண விடுதலை போராட்டமா? ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் மட்டும் சொல்றேன். அடிக்கடி சலீம் தான் சொல்லுவான், கான் கபார் கான் ஜாகின் பாத்தனுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த ஓய்வில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது கான் கபார் கான் சொல்றார், அந்த விடுதலை போராட்ட தலைவர் பார்த்து சொல்றார், நான் கூட்டிட்டு வந்த இஸ்லாமியர்கள் யாராவது ஒருவர் முதுகுலை குண்டடிபட்டு இறந்தால் என்று சொல்லுங்கள், இந்த விடுதலை போராட்டத்திலிருந்து நான் பின்னோக்கி போய்விடுகிறேன் என்று சொல்றார். கான் கபார் கான் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரர். போஸ்ட்மான் வெள்ளக்கார சுட்டு படுகொலை செஞ்சிடறான். போஸ்ட்மான் ரிப்போர்ட் பண்றாங்க, பாடிலாம் வருது, பாடிலாம் ஃபுல்லா அடிக்க வைக்கிறான். எல்லா முஸ்லீமுமே நெஞ்சில குண்டடி போட்டு இறந்திருக்கிறானா? இந்த மாதிரி ஒரு வரலாறு சங்கிகள் சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS உடைய சங்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது நீங்க எடுத்துரைக்கணும். நாட்டு விடுதலைக்குமே எந்த விதமான சம்பந்தம் இல்லாதவர்கள். அதுக்கு பிறகு நாட்டுக்காக போராடின தலைவர்கள் உட்கார்ந்து ஆலோசனை செய்யும் போது இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும். இந்த நாடாக இருக்கக்கூடாது, இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடாது, ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும். அனைவருக்கும் ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் சிலுவை அறையணும், முஸ்லிம்கள் தொப்பி போடணும், கடவுளே நம்பிக்கையிலான்னு பெரியார் சொல்லணும், கடவுள் இருக்கிறான்னு இந்துக்கள் சொல்லணும், அவங்கள குலதெய்வத்துக்கு மாடு வெட்டணும். இப்படி எல்லாமே என்ன செய்யணுவதற்காக ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்கணும். அதுக்கு ஒரு சட்டம் தேவை. அதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம். ஆர்டிக்கல் 25 to 30 வரைக்கும் நினைக்கிறேன் வழக்கறிஞர் சொல்லணும். 25 to 30 வரைக்கும் உள்ள சட்டத்தை என்ன சொல்றானா,
எந்த மதத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளலாம், நீ பரப்பலாம், வணக்க வழிபாடு பண்ணலாம்ங்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் என்ன செய்யறான்னா மனு சட்டத்தை கொண்டு வர்றான், உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். நான் கேட்கிறேன், இங்க தேவர் மாமா இருந்தா எனக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நான் ஒட்டுமொத்த இந்துக்கள் கேட்கல, இங்க மாமா தேவர்கள் இருப்பாங்க, அவங்க பங்காளியை திருமணம் செய்வாங்களா? அவங்களுக்குள்ளே ஒரு பங்காளி இருக்கு. பங்காளினா அண்ணன் தம்பி கிடையாது, அந்த தேவர் குரூப்ல ஒரு பங்காளி இருக்கு. ஏன் நான் தேவரை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊரு ஆப்பநாடு, எங்க எல்லாருமே எங்க தேவர்மார்கள் தாங்க. அப்ப அங்க பாதி என்ன செய்வாங்க, பங்காளியில திருமணம் செய்ய மாட்டாங்க. அவங்க முறப்பெண்ணா இருக்கக்கூடிய அதே தேவர் குரூப்ல இருக்கக்கூடிய முறப்பெண் இடத்துல தான் என்ன செய்வாங்க, பொண்ணு எடுப்பாங்க. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா பாய் மசூதியில போய் கல்யாணம் பண்ண என்ன தவறு? முருகன் போய் வடபள்ளி கோயில போய் கல்யாணம் பண்ண என்ன தவறு? டேவிட் சர்ச்சில் போய் திருமணம் செஞ்சா என்ன தவறு? அவன் திருமணம், இந்த இது மட்டும்தான் சிவில் சட்டம். பருக்கு பாய் யாரையாவது துப்பாக்கி எடுத்து வேட்டைக்கு போகும்போது ஒருத்தன் சுட்டுட்டான்னு வச்சுங்க, அதுக்கும் தின்னாட்டு தான். சலீம் நடுவில் விட்டு போகும்போது எவனையா போட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு தின்னாட்டு தான். சங்கர் யாராவது போட்டானா அதுவும் தின்னாட்டு தான். இதுல யாருக்கு வெளிமுறைன்னா, திருமணத்துல புதைக்கிறதுல சொத்துக்களை பிரிப்பதுலதான் பிரிவை தவிர ஏறத்தாழ ஒரு 300 தனியார் சட்டங்கள் இருக்கு. ஆனா 4 தான் முஸ்லிம்களுக்கு, 4 கிறிஸ்தவர்களுக்கு, அவ்வளவுதான். இதை உடனே பூமாக்குறான். அப்படியே கேட்பான், ஓ இந்துக்களே உங்களுக்கு ஒரு சட்டம் இல்லை, எங்களுக்கு சட்டம் இருக்கு, உனக்கு தான் சட்டம் இல்லை. ஆடு மாடு மேடித்து கொண்டு வந்தேறி, நீ உனக்கு என்ன சிவில் சட்டம் இருக்கு? கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கு, இந்து மக்களுக்கு இருக்கு. நீ சட்டத்தை ஏற்றிதான் சோழன் பாண்டிய காலத்துல இருந்தெல்லாம் வழிமுறை அவங்க கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? கிடையாது. 1455 ஆண்டுகளாக சரி சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமியர்கள். இன்னைக்கு நீ சொல்வ ஒரு சட்டத்தை கொண்டு வருவ, நாளைக்கு உங்க அப்பா வருவான், அவன் சட்டத்தை கொண்டு வருவான். இதுக்கெல்லாம் மாறாது, ஒரே சட்டம் தான். ஆகையால் இந்த சட்டங்கிறது சரி சட்டம், சரி சட்டத்தை நீக்குவதால் அவருடைய இலக்கு. இறுதியாக எழுச்சி தமிழ் சொன்னதை நான் சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னா, பேரன் நாடாளுமன்றத்தை கூட்டுறான். எப்படி பேரன் நாடாளுமன்றத்தை கூட்டுவ? ஒரு நாடாளுமன்றம் இருக்குல்ல, சாமியாரெல்லாம் சேர்ந்து ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டுறான். அந்த கூட்டத்தில் கூட்டி என்ன சொல்றான்னா, மனு தர்மம் தான் அரசியலமைப்பு சட்டமாக மாற வேண்டும். பப்ளிக்க சொல்லு பார்ப்போம். மனு பப்ளிக்க சொல்ல முடியுமா? மனு தர்ம சட்டத்தை தான் அமல்படுத்தணும் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். அதுக்கு மாற்றம் என்ன செய்யறான், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம். அந்த பொது சிவில் சட்டம் தான் மனு தர்ம சட்டம். மனு சட்டத்தை யார் பின்பற்ற முடியும்? இந்துக்களே பின்பற்ற முடியாது. அவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. அந்த சட்டத்தை நம்ம திணிப்பதற்கு அவர்கள் காசியிலே ஒன்று கூடி அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விலை கொடுத்தால் நாங்கள் தடுப்போம் என்று மதச்சார்பற்ற கட்சிகளால் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். நாம் அவர்களோடு ஒன்றிணைந்து நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். இந்த போராட்ட வடிவை எங்கிருந்து நீங்க எடுக்கணும் கேட்டீங்கன்னா, நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக 250 ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்தை தலைமைப்படுத்தி நடத்திய முகமது அலி சவுக்கத் அலி, நான் சொல்லல, காந்தி சொல்றா, என் தோல்ல இங்க ஒரு சிங்கம் இருக்கு, இங்க ஒரு சிங்கம் இருக்கு. முகமது அலி சவுக்கத் அலி எங்களுடைய தளபதினு சொல்றார். என்னை ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறார். அதுக்கு பிறகு இவன் போட்டான், RSS காரன். அவங்க மறைவு பிறகுதான் போட்டான். அதோட இன்னொரு பக்கம் சொல்றாரு, இஸ்லாமிய மேட்டு உஸ்பெக்கு சொல்றாரு, போராட்ட காலத்துக்கு நாடு விடுதலை அடைந்ததுக்கு பிறகு கலிஃபா உமருடைய ஆட்சி அமல்படுத்துவங்கிறாரு. இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த போராட்ட காலத்துல போராடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணா தெரியுமா? பிரிட்டிஷ்காரனுக்கு ஆள் சேர்த்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையை எதிர்த்த தேச விரோத கும்பல் தான் அந்த வகைராக்கள் தான் நீங்க ஆட்சி கட்டலாம் இருக்கலாம். ஆகிய அன்புக்குரிய சகோதரர்களே, வகுப்பு திருத்த சட்டம் என்பது நம்முடைய பழனி பார்த்து சொல்வார்கள், வகுப்பு திருத்த சட்டத்தை நாம் கையில் எடுத்து அதிகமான மக்களை திரட்ட வேண்டும். சென்னை மாகாணத்துல எதிர்கட்சியா இருந்தோம், ஆளுங்கட்சியா இருந்தோம், எல்லாம் போனதுக்கு என்ன காரணம் கேட்டோம்னா, நீ நம்மளா ஒன்று கூடல. நம்ம ஒன்று கூடனா நம்ம கூட மாமாக்கள் வருவாங்க. இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, நம்ம கூட வருவாங்க. இப்பவும் இறுதியாக ஒன்னே ஒண்ணு, டைம் ஆயிடுச்சு, எல்லா மேலேயும் சொல்லிட்டு வர்றேன். எங்களை விட நேர்மையான ஒரு அரசியல் கட்சி எங்க பார்க்க முடியுமான்னு பாத்துக்கங்க. இந்து சகோதரர்களை, எந்த கோயிலுக்காவது பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறான், அல்லது நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை நிதி எங்களாலும் கொடுக்கலாம்ல, அவன் கொடுத்திருக்கிறான், கொடுத்திருப்பானா? எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள், கட்சியினுடைய தலைவர் பாபநாசம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்
சட்டமன்றத்துக்கு போறார். நாடு விடுதலை அடைஞ்சிலிருந்து அந்த கோயில் அப்படியே இருக்கு. சுவாமி மலை முருகனுடைய 4ஆம் படை வீடு. 4ஆம் படை இல்ல, சரி, ஒரு படை வீடு. நான் எண்ணிக்கையில போல 6 படை இருக்கு. நான் படிச்சது அப்படிதான் நினைக்கிறேன். முருகன் ஃபர்ஸ்ட் வீடு வந்து திருப்பரங்குன்றம், 2வது வந்து திருச்செந்தூர் பழனி, 3வது திருச்செந்தூர், 4வது சுவாமி மலை, 5வது திருத்தணி, 6வது பழமுடி சோலை. அப்படிதான் நினைக்கிறேன். 1-2 மாறி இருக்கலாம். இது 6 படை வீடு. அது ஒரு படை வீடுன்னு வச்சுங்க. உள்ள வரல, எத்தனை எண்ணிக்கைன்னு வரல, சர்ச்சையா போயிடும். ஒரு படை முருகனுடைய வீடு சுவாமி மலை. சுவாமி மலையில எல்லாரும் குடும்பத்தோட போறான். அத்தா போறாரு, அம்மா போறாரு, அப்பா போறாரு, தாத்தா போறாரு, பாட்டி போறாரு, பேர குழந்தை போறாங்க. பாட்டியும் தாத்தாவும் உட்கார்ந்துடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து முடியாதுப்பா, நீங்க போய் பாத்துருவாங்கப்பா பகவான் சொல்லி வடபழனி அந்த என்ன கோயில் முருகன் கோயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, பாபநாசம் கோயிலுக்கு. இதை ஒரு மனுவாக தலைவர் எடுத்த செய்தி காலுக்கு வந்தவுடன் தலைவர் பேராசிரியர் என்ன தெரியுமா செய்யறாரு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சிறைவாசியில் கேட்கிறாரு, இடஒதுக்கீடு வந்து கேட்கிறாரு, பல பிரச்சனை கேட்கிறாரு. இது முக்கியமா கேட்கக்கூடியவர் யாரு? மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர், சமூகத்தினுடைய தலைவர். இருக்கிறது திமுக, தந்தை பெரியாரை பின்புலமாக கொண்ட ஒரு மாபெரும் அரசு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே, சுவாமி மலையில் மலையில் ஏற முடியாத பக்தர்கள் அவதிப்படுகிறார்கள், ஆகையால் எங்களுக்கு லிப்ட் வசதி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு. கேட்கறது யாரு? கட்சியினுடைய தலைவர், மனிதநேய மக்கள் தலைவர் பேராசிரியர். உடனே தலைவர் ஒரு முதலமைச்சருடைய ஒரு பார்வைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேறும் சொல்லுவாங்க. இப்படி பாக்குறாரு. இங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம சேகர்பா, அவர் என்ன செய்யறாருன்னா, உடனே தன்னுடைய மானிய கோரிக்கை வரும்போது பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர், மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3,50,00,000 ஒதுக்கப்படுகிறது சொல்றார். எவனாலும் சொல்ல முடியுமா? 3,50,00,000 ஒதுக்கி இப்ப தலைவருக்காண்டி வெயிட்டிங் போனாலும் கட் பண்ணிடுவாங்க. லிப்ட் வசதி போயிட்டே இருக்கும். சரி, நாடு வந்து எவனுமே கேட்கல, நாங்க தான் மனிதநேய மக்கள் கட்சி தான் அந்த கோரிக்கை நிறைவேற்றி இன்னைக்கு முருகனுடைய 6 படை வீடுக்கு எல்லாரும் போலாம் லிப்ட்ல. இப்ப தம்பி கேட்டவர், முருகன் தம்பி தானே, அண்ணன் யாரு? விநாயகர். கேட்டா எவ்வளவு பேரு கேட்கிற பாருங்க, விநாயகர்கிட்ட கேட்கிற. நம்ம பொலிட்டிக்கல் பிள்ளையார் கேட்கல, ஊர் பிள்ளையார் தான் கேட்கிறோம். பொலிட்டிக்கல் பிள்ளையார் தான் அது கலவர் பிள்ளையார் ஆச்சு. அப்போ ஊர் பிள்ளையாரு வெள்ள விநாயகர் கோயில். நாடு விடுதலை அடைந்திருந்து மடமாக இருக்கிறது. மடத்துக்கு பராமரிப்பு இல்லை, தேரோட்டம் இல்லை, எல்லாமே எதுவுமே இல்லாம இருக்கு. அந்த கோயிலை பராமரிக்கணும், தேரோட்டம் விடணும், மடத்தை புதுப்பிக்கணும், கோயிலை புதுப்பிக்கணும், தலைவர் கோரிக்கை வைக்கிறார். அதே பார்வை அதே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றா தெரியுமா? வெள்ள விநாயகர் கோயிலுக்கு பேராசிரியர் ஜவஹர்லாலுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 4,55,00,000. எவனா சொல்ல முடியுமாடா? மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவன் இந்துக்களா இருக்கலாம், இஸ்லாமியர் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கையாளர் இருக்கிறான். இந்த நாட்டில் திமுக அதிமுக தான் வரும். ஒரு இடத்துல என்ன செய்யாது, பிஜேபி வராது. RSS இல்லாத, பிஜேபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதுதான் நம்முடைய இந்திய மக்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தில் மனிதநேய மக்களுக்கு பயணிக்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.